வெல்கம் பேக் டு ஃபேஷன் வேர்ல்டு பை ரஞ்சித் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் அதாவது அயன் பாக்ஸ் வச்சு நம்ம வாடிக்கையாளர் அது அயன் பாக்ஸ் இந்த இடத்துல பிடிச்சிருச்சு. இதை ஏதாவது பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு ஒரு சூப்பரான டிசைன் ரெடி பண்ண போகிறோம். நீங்கள் உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது டேமேஜ் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் இந்த முறையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ என்ன பண்ண போகிற சொன்னால், சாரிலேயே அந்த கிளாத்தை எடுத்து இப்போ பேப்பர் கேன்வாஸ் போட்டு நான் இந்த மாதிரி பூ டிசைனுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த பூ டிசைனை அந்த அயன் பாக்ஸு அந்த இலகுன இடத்துல மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நல்லா அந்த இலகுன இடம் மறைகிற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு பூவை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அந்த இடம் ஃபஸ்ட்டு கவர் ஆகணும் இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டு அந்த பூ இதழில் ஒன்றை நான் எடுத்து அந்த பூவோட கார்னர் பகுதியில் இந்த மாதிரி தையல் போட்டுக்கலாம். பார்த்தீங்களா, இதே மாதிரி ஒவ்வொரு பூவையும் வச்சு நம்ம தையல் போட்டுக்கலாம். வேறு ஏதாவது டிசைன் பண்ணிங்கன்னு சொன்னால் அது கொஞ்சம் வித்தியாசமாக டிஃப்ரெண்ட்டாக தெரியும். இந்த மாதிரி சேரீலேருந்தே கொஞ்சம் கிளாத்தை கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்படி ஒரு டிசைன் வச்சிங்கன்னு சொன்னால் அது ஒரு பேஜ் ஒர்க் மாதிரி அதிலே பண்ணின மாதிரி தெரியும், வித்தியாசம் தெரியாது. இந்த மாதிரி ஒவ்வொரு பூவாய் அடுத்தடுத்து எடுத்து வச்சு அதோட கார்னர் பகுதியில் தையல் போட்டுக்கலாம்.
இப்போ வந்து பூவை ஃபுல்லாக அடித்தாச்சு. இந்த பார்த்தீங்களா, இப்போ வந்து பூ வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இந்த கார்னர் பகுதியில் நீங்கள் வந்து எம்ப்ராய்டிங் மிஷின் வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் இந்த கார்னர் சுற்றியும் பூ மாதிரி கூட தைக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி நம்மளோட த்ரெட்டு நாட்டு ரெடி பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி நாட் ரெடி பண்ணிவிட்டு அந்த நாட்டை வந்து இந்த மாதிரி ஒவ்வொரு இதழோட ஓரப்பகுதியிலையும் வச்சு அதாவது ஒரே பக்கத்தில் மட்டும் தையல் போடக்கூடாது, டபுள் பக்கமும், அதாவது உள் பக்கமும் வெளிப்பக்கம் 2 பக்கமேவும் தையல் போடணும். அப்போ தான் வந்து அந்த விளிம்பு பகுதியில் இருக்கிற அந்த கிளாத் வந்து வெளியில் தெரியாத அளவுக்கு இருக்கும், பிரிஞ்சு வராது மெட்டீரியலு. இப்போ வந்து 2 பூவுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. அடுத்து இந்த 2 பூவுக்கு வந்து
இப்போ வந்து அந்த அயன் பாக்ஸ் வச்சு இலக்குன இடம் வந்து தெரியாத அளவுக்கு வந்து ஒரு சூப்பரான பேட்ச் ஒர்க் வந்து ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் தெரிவிங்க. அதை அயன் பாக்ஸ் பட்டுருச்சு, சாக்கெட் வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம். இந்த மாதிரி நீங்கள் சாரியில் இருந்தேவும் கிளாத்தை எடுத்து இந்த மாதிரி குட்டியான ஒரு டிசைன் பண்ணிக்கிட்டிங்கன்னு சொன்னால் அந்த ஜாக்கெட் வந்து வேஸ்ட்டாக போகாது, நல்ல கிராண்டாகவும் தெரியும். அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் எல்லாம் வச்சு அந்த இடத்த வந்து மறைச்சிருங்க. இப்போ இந்த ஜாக்கெட்டு எவ்வளோ அழகாயிடுச்சின்னு பார்த்தீங்களா? வேஸ்ட்டாகவும் போகாது. இது மிகவும் யூஸ்ஃபுல்லாக ஆயிடுச்சு. ஒரு ஜாக்கெட் வந்து எடுத்து தைக்கிற செலவு மீதம். இப்போ பாருங்கள், அயன் பாக்ஸ் பட்ட அந்த இடத்த வந்து சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ ப்ளவுஸ் வந்து நல்ல டிசைன் ஆகிடுச்சு, கிராண்ட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்துக்கோங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸில் தெரியுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.